இந்த உலகத்துல பைபிள் இல்லை அப்படின்னா எத்தனை பேரால கடவுள் இருக்கிறான்னு நம்ப முடியும்? கை தூக்கலாமா? இந்த உலகத்துல பைபிள்ங்கிற புஸ்தகமே இல்லை. எத்தனை பேரால கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் நம்ப முடியும்? சந்தேகத்துடன் தூக்காமல் நம்பிக்கையுடன் தூக்குவீர்களாக. இந்த வேர்ல்டுல பைபிள்ங்கிற புஸ்தகமே கிடையாது. எத்தனை விசுவாசிகள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு நம்புவீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். எத்தனை பேர் நம்புவீங்க? பைபிள் இல்லைங்க, ஆனா கடவுள் இருக்கா நம்புவீங்களான்னு கேட்கிறேன். நம்புவீங்களா? வாட் இஸ் உபர் ஒப்பீனியன்? உங்க நிலைப்பாடு என்ன? எப்பவுமே நம்முடைய ஒப்பீனியன்ங்கிறத தெளிவா இருக்கணும். முடியுமா? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பேரா சார்? புரிஞ்சுக்குங்க, பைபிள் கொடுக்கப்பட்டது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நம்புறதுக்கு இல்லை. தப்பு தப்பா புரியக்கூடாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்புறதுக்கு பைபிள் கொடுக்கப்படலை. ஏன்னா பைபிள் இல்லாத எத்தனையோ பேர் கடவுள் இருக்க நம்புறாங்களே. பைபிள் இருக்கிறனாலே நம்புறாங்க எல்லாரும். இஸ்லாமியர்கள் பைபிள் வச்சு நம்புறாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. இந்துக்கள் பைபிள் வச்சு நம்புறாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அப்ப பைபிள் நான் என்னுடைய ஒப்பீனியன், உலகத்துல பைபிளே இல்லைனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கண்டிப்பா நம்பியிருப்பேன். நானா கேரண்டி, நல்லா தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். இருந்துதான் ஆகணும். மனிதனுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு சக்தி இருந்துதான் ஆகணும். ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னால, ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னால ஒரு சக்தி இருந்தே ஆகணுங்கிறது லா. இப்ப பூமிக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கணும். இவ்வளவு பெரிய வானவெளிக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கணும், இருந்துதான் ஆகணும். ஆமே. இவ்வளவு பிரம்மாண்டமான பூமிய இவ்வளவு ரவுண்டா படைச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு மோத விடாம அதை சுத்தபெற செஞ்சுன்னா அந்த சக்திக்கு அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும். சும்மா மண்ணு கிடையாது. அந்த சக்திக்கு இவ்வளவு இருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆமேன். ஆமேனா? எப்படி சொன்ன முதல்ல? ஒவ்வொன்றுக்கும் பின்னால என்ன இருக்கணும்? ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்திக்கு என்ன இருக்கணும்? அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் இருக்கணும். அப்படிதான் அப்படி டிசைன் பண்ண முடியும். ஒரு வீடை கட்டுறதுக்கு மேஸ்திரிக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், டிசைன் வேணும். டிசைன் அப்படின்னா டிசைன் வரும். அப்ப பூமியை டிசைன் பண்ணியிருக்காருன்னா அந்த பூமியை படைச்ச சக்திக்கு என்ன இருந்திருக்கு? ஞானம் இருந்திருக்கு. ஆமே. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய பூமியை அந்த சக்தி படைக்கணும்னா அதுக்கு பவர் இருந்திருக்கணும், வல்லம் இருந்திருக்கணும். சர்வவியாபி, சர்வஞானி, சர்வம் வியாபி, ஞானி, வல்லவர் இருக்கணும். அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன கேட்டீங்கன்னா, பைபிளே இல்லாட்டினாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புவேங்க. அப்புறம் எழுதுங்க பைபிள். யார் சொல்றது? அப்புறம் எழுது பைபிள். அந்த கடவுள் யாருன்னு நமக்கு காமிச்சு கண்ணை திறக்கிறதுக்கு பைபிள். பிளைண்டா நம்புறீங்க ஒரு கூட்டம் இருக்கு, யாரையுமே கை காமிக்காதீங்க, மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி முடிங்கன்ட்டு ஒரு பெருங்கூட்டமே இருக்கு. யாரையுமே கை காமிக்காதீங்க. இயேசு, புத்தரு, அது இது ஏன்? இறைவன் மிகப்பெரிய பரஞ்சோதி, அப்பாற்பட்ட சக்தி அப்படி சொல்லி முடிக்கணும். அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்ட்டு இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா பைபிள் கொடுக்கப்பட்ட நோக்கம் சூப்பர். டே எல்லாரும் கடவுள் நம்புறாங்கடா, இந்த கடவுள் தான்டா நானு. அதுதான் பைபிள் வந்துச்சு. அதுதான் பைபிள். கர்த்தர் தான் கடவுள் அப்படிங்கிறத பைபிள் மட்டும் இல்லாம போச்சுன்னா சத்தியமா நானே அறிஞ்சிருக்க மாட்டேன். கேரண்டி. பைபிள் இல்லாம போனா கடவுள் இருக்கிறாருன்னு நம்பியிருப்பேன். ஆனா பைபிள் இல்லை அப்படின்னா கர்த்தர் தான் அந்த கடவுள் நம்பியிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு துளியும் வாய்ப்பு இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை கடவுள் வச்சு போயிட்டு இருப்பேன். எரேமியா 10:10, கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ நிஜ தெய்வம், த ஒரிஜினல் காட், நிஜ தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்படி கொஞ்சம் பேசுவார் எரேமியா. கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படிம்பாரு. ஆமேன். அப்ப பைபிள் இல்லை அப்படின்னா கர்த்தரை கடவுள்ட்டு எனக்கு தெரிய வந்திருக்காது, நான் ஒத்துருக்க முடியாது, நம்பியிருக்க முடியாது. இந்த தகவலை பைபிள் எனக்கு கொடுத்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, பைபிள்ல தான் கடவுள் நான் நம்புவேன் நானு. ஆனா அந்த கடவுள் ரொம்ப நல்லவர் நம்பியிருக்க மாட்டேன் நான். ரொம்ப நல்லவனுங்க அவரு. வாய்ப்பு இல்லை. நடக்கிற அட்டுழியங்களையும், சம்பவங்களையும், கொலைகளையும், போற விபத்துகளையும், சண்டைகளை பார்த்தோம்னா அந்த கடவுள் நல்ல கூட வந்துட்டு என்ன ஆனது?
கடவுள் இருக்காரு தான், சரியில்லையேப்பா, இப்படிதான் சொல்லுவேன் நான். இப்படி சொல்லிட்டு தான் நான் நாத்திவாதியா போயிருப்பேன். போடா கடவுளா போடா, இல்ல கடவுளே வேணாம் விட்டுருப்பேன் நான். இருந்து போட்டு நமக்கு என்ன சொல்ல. இதான் என்னுடைய முடிவா இருந்திருக்கும். பைபிள் என்னை காப்பாத்தினது. பைபிளை ஆண்டவர் எழுதி கொடுத்து என்னை காப்பாற்றினார். 2 விஷயத்தை காப்பாத்திட்டார். முக்கியமான விஷயம், கர்த்தர் தான் கடவுளுங்கிறத நான் அறியறதுக்கு கர்த்தர் எனக்கு பைபிள் எழுதி கொடுத்தாரு. நம்பர் 2, நான் ரொம்ப ரொம்ப நல்லா ஆள்றா, நடக்கிறத வச்சு முடிவு எடுக்காதடா டே, நடக்கிற வச்சு பின்னாடி போயிடாதடா, நல்ல வர்றா நானு அங்க அப்படி நினைச்சு சுனாமி வந்துச்சுட்டு என்னடா நீ நல்ல வர்றா, பைபிள் வச்சுதான் நம்பினேன் நான். ஏன்னா பைபிள் அவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் அவரை நல்லவன் காமிச்சு முடிச்சிருக்கிறாரு. யோசேப்பு, யோபு, மோசே, பவுலு, சொல்லிட்டு போங்க நீங்க. இவ்வளவு ஆதாரங்கள் அடுக்கி வச்சதுனால நல்லதுக்காக தாம செய்யறாரு. என்னால வாய் சொல்ல வருது, இந்த வாய் வருது இப்ப எனக்கு. பைபிள் இந்த சம்பவங்களை எழுதி கொடுக்காம பைபிள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்றதுக்கு? எதை வச்சு நான் சொல்ல? திணறி இல்லை. இல்ல கெட்டால் நமக்கு தேவையில்லை, தூக்கி வேற நல்லா இருக்காங்களா தேடு. ஆமே, நல்லா பைபிளுடைய ரோல் மகத்தானது. ஏதா நினைச்சாங்க பைபிள தேவன் ஏகப்பட்ட நினைப்புகளை வச்சு பைபிள கையில் கொடுத்தாரு. அதுல ஒரு நினைப்பு இது, ஐயோ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே, நம்ம தானே கடவுளே, ஓ பிள்ளையா அது வாட்டு போயிருமே, அது வாட்டுக்கு போயிருங்களே, கெட்ட காரியத்தை பார்த்து தீமையை பார்த்து நம்மள நல்ல வேலையை சொல்லிட்டு போயிருவாங்கடா, ஐயோ பைபிள் கொடுக்கணுமே கொடுத்தாரு. என்னை அறிஞ்சிக்கணுமேன்னு கொடுத்தாரு. என்னை அறிஞ்சுக்கங்கடா, உள்ளும் புறமும் அறிஞ்சிங்க. 360 டிகிரி என்ன அறிங்க. எத்தனை டிகிரி? 360 டிகிரி பார்வை. டிவியில சொல்றாங்களா? ஆண்டவரை 360 டிகிரி நம்ம அறியணும், எல்லா பக்கமும் அறியணும். அவ்வளவுதான் நடுநிலைமையா இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர்.